வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெயிட்லெஸ் ஜர்னியில் இருக்கிறீங்களா? உடல் எடையை குறைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் இருக்கிறீங்களா? ஒரு ஹாப்பி நியூஸ். அதாவது ஸ்விஸோ அப்படிங்கிற ஜாப்பனீஸ் டெக்னிக், ஜாப்பனீஸ் எக்ஸசைஸ் மூலமாக இந்த உடல் எடையை குறைந்தது ஒரு 5 கிலோவாவது நம்ம ஒரு மாதத்தில் குறைக்க முடியும். ஸோ இந்த ஸ்விஸோ அப்படிங்கிற எக்ஸசைஸ்னால் என்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பயிற்சியின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸோ. அந்த ஸ்விஸோ அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் நேமு. இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வி அப்படிங்கிறது ஸ்விங், அதாவது ஒரு ஊஞ்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறது கோ அவே, அதாவது தூக்கி வெளியில் போடுங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளாகட்டும், மனதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி வெளியில் போடுறது தான் இந்த ஸ்விஸோ அப்படிங்கிற எக்ஸசைஸு. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தோளுக்களவாக உங்கள் கால்களை விரித்து நல்லா நின்றுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கைகளை தோளுக்கு நேராக இந்த மாதிரி நீட்டிக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பொசிஷன் நிற்கும் போது நீங்கள் உங்கள் கால்கள், அதாவது பாதத்தை நல்லா அழுத்தமாக தரையில் வச்சுக்கணும். அதே மாதிரி பாதத்திலிருந்து உங்களுடைய நீ ஜாயிண்ட்டு, உங்களுடைய காஃப் மசில்ஸ், தொடை இருக்கக்கூடிய மசில்ஸு மற்றும் ஹிப் போர்ஷன், அந்த இடுப்பு பகுதி எல்லாமே டைட் பண்ணிக்கங்க. லோவர் போர்ஷன் ஆஃப் த பாடி ஷுட் பி டைட்டன்ட், அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பர் போர்ஷன் ஆஃப் யுவர் பாடி ஷுட் பி ரிலாக்ஸ்ட், அதாவது நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த கைகளை தோளுக்கு நேரம் நீட்டிக்கிங்க. இப்போ நல்லா மூச்சை எடுத்துக்கணும். நல்லா மூச்சை எடுத்து மூச்சை விடும் பொழுது நல்லா இந்த கைகளால் நீங்கள் உங்களுடைய அந்த கழிவுகளை நல்லா வெளியில் தள்ளுறீங்க. அதாவது இந்த கழிவுகள் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அன்வான்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ், தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் நம்ம வெளியில் தள்ளுறோம். அதே மாதிரி தான் நீங்கள் மனசுலேயும் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் மற்றும் அந்த டிப்ரெஷன், இது எல்லாமே நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வெளியில் தள்ளுறோம். அந்த மாதிரி மனதால் நினைச்சுக்கணும். உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும்னா, இந்த சோலார் ஃப்ளெக்ஸில், இந்த அடிவயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சோலார் ஃப்ளெக்ஸில் இருக்கணும். அதே போல் மைண்டில் நீங்கள் உங்கள் கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்காக கவனத்தை எண்ணிக்கையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 ரவுண்ட்ஸ் நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கைகளை நேராக நீட்டிக்கிங்க. உங்கள் கீழ் போர்ஷன் டைட்டாக இருக்கட்டும், மேல் போர்ஷன் ரிலாக்ஸாக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 4 டைரெக்ஷன்லேயும் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும். இது எத்தனை முறை செய்யணும், எப்படி செஞ்சோம்னா இது உடல் எடை இறக்குன்ட்டு நம்ம கடைசியாக பார்ப்போம். முதல்ல 4 டைரெக்ஷனில் பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ நான் கிழக்கு நோக்கி செஞ்சுருக்கேன். அடுத்தது நம்ம நார்த் ஃபேஸிங்கில் பார்த்துக்குவோம். நார்த் ஃபேஸிங்கில் அதே மாதிரி நின்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ நார்த் ஃபேஸிங். இங்கே அடுத்தது வெஸ்ட்டு, அதாவது மேற்கு திசையை நோக்கி நின்றுக்குங்க. நின்று அதே போல் தான் ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அடுத்தது நம்ம சவுத் ஃபேஸிங், அதாவது தெற்கு திசையை பார்த்து நிற்போம். இதே பயிற்சி செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. என்ன
நண்பர்களே, இந்த பயிற்சியை பார்த்தீங்களா? இந்த ஸ்விஸோ எக்ஸசைஸ் வந்து உடல் எடை குறைப்பதற்கு வந்து மிக சிறந்த முறையில் உதவுகிறது அப்படிங்கிற பல ஆர்டிக்கலில் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஜாப்பனீஸ் டெக்னிக்கில் வந்து இது உடலுக்கு மட்டுமல்ல, நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியில் தூக்கி போடுறதுக்கு ரொம்ப உதவுற எளிமையான பயிற்சி தான் இது. ஸோ இது எத்தனை முறை சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிகினர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 20 கவுண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக 4 டைரெக்ஷனு 20 வந்துட்டு ஆரம்பிங்க. எடுத்தோடனே அதிகமாக பண்ண வேண்டாம். அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 500 மட்டும் பண்ணலாம். ஒரு 500 முறை வந்து இந்த பயிற்சியை எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு 20ல் ஆரம்பித்து ஒரு 100 பண்ணுங்கள். 100க்கு அப்புறமா வந்து கம் டு 200 முடிச்சுட்டு அப்படி ஒரு 100 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 500 டைம்ஸ் வந்து இந்த ஈச் டைரெக்ஷன் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அந்த 500 டைம்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் பண்ணும்போது நீங்கள் 4 டைரெக்ஷனே வந்து கிட்டத்தட்ட 2000 பயிற்சிகள் ஆகுது. ஸோ இந்த பயிற்சியை வந்து காலையும் மாலையும் 2 முறை நீங்கள் செய்யலாம். 10 to 15 டேஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த 500 கவுண்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஈவினிங் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது 500 to 500, அதாவது 1000 வந்துட்டு 1 டைரெக்ஷனில் ஆகுது. அதே மாதிரி 4 டைரெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா 4000 டைம்ஸ் இந்த பயிற்சியை செய்கிறீங்க. ஸோ சிறந்த முறையில் ஒரே மாதத்தில் நீங்கள் ஒரு 10 நாளில் 500 கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மனசில் வந்து நீங்கள் ஒரு உறுதியோட இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற இந்த எளிமையான இந்த ஒரு பயிற்சியை மட்டும் நீங்கள் விடாமல் ஒரு மாதம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய உடல் எடை வந்து 5 கிலோ குறையும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜாப்பனீஸ் டவல் பயிற்சியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டவல் பயிற்சியை வந்து நீங்கள் 5 நிமிஷம் பண்ணினாவே உங்களுடைய தொப்பை குறையும் அப்படிங்கிற வந்து ஒரு டெக்னிக் மிக சிறந்த முறையில் 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். ஜப்பானில் இருக்கக்கூடிய பலவிதமான டெக்னிக் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் உடல் எடை குறைப்பதற்கும் வந்து சிறந்த முறையில் உதவுகிறது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை, ஃபீட்பேக்கை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி தான் அந்த 5 மினிட்ஸில் வந்து உங்களுடைய தொப்பையை குறைப்பது அப்படிங்கிற அந்த பயிற்சியை வந்து பார்த்து அதையும் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதிலே வந்து நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய வயிறு வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்டமக்கு கொண்டு வரும். ஸோ இந்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பயிற்சி வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.